புரட்சித் தலைவர், மக்கள் திலகம், பொன்மனச்செம்மல் என தமிழக மக்களால் இன்னமும் மறக்காமல் கொண்டாடப்படும் எம்.ஜி. ராமச்சந்திரனின் 37வது நினைவு நாள்தான் இன்று. சினிமாவில் ஹீரோவாக பல பாக்ஸ் ஆபீஸ் சாதனைகளை படைத்த எம்ஜிஆர் அரசியலில் களமிறங்கி பல முறை தமிழக முதலமைச்சராகவும் ஆட்சி செய்து இன்னமும் எம்ஜிஆரை போல அரசியல் செய்ய போகிறேன் என பலர் பேசும் அந்த அளவுக்கு நீங்காத இடத்தை மனதில் பிடித்துள்ளார். ஆழ்ந்தவர் கோடி, மறைந்தவர் கோடி, மக்களின் மனதினில் நிற்பவர் யார் என்கிற அவரது பாடல் வரிகள் எல்லாமே அவருக்கு சொந்தமான வரிகளாக என்றென்றும் நிலைத்து நிற்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. பாலிவுட் படங்கள் இந்திய பாக்ஸ் ஆபீஸை ஆட்சி செய்து கொண்டிருந்த நிலையில கோலிவுட்டில் எம்ஜிஆர் நடித்த பல படங்கள் இந்திய சினிமாவையே திரும்பி பார்க்க வைத்து வசூலில் கொடி கட்டி பறந்தன. அதில் எம்ஜிஆர் நடித்து மிகப்பெரிய வசூல் வேட்டை நடத்திய படம் என்றால் உலகம் சுற்றும் வாலிபம் படம்தான். அந்த வசூலை குறித்து தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். 1973ஆம் ஆண்டு மே 11ஆம் தேதி பல தடைகளை கடந்து எம்ஜிஆர் இயக்கிய டபுள் ஆக்ஷனில் நடித்த உலகம் சுற்றும் வாலிபன் படம் வெளியானது. அந்த படம் தான் எம்ஜிஆர் நடித்த படங்களிலே அதிக வசூல் ஈட்டிய படமாக மாறியது. 200 நாட்களுக்கு மேல் ஓடிய உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படத்தின் மொத்த வசூல் உலகளவில் 4.2 கோடி ரூபாய் வசூல் செய்து சாதனை படைத்தது. எம்ஜிஆர் நடிப்பில் வெளியான படங்களில் எங்கள் வீட்டு பிள்ளை, அடிமை பெண், மாட்டுக்கார வேலன், ரிக்ஷாக்காரன், உலகம் சுற்றும் வாலிபன், இதயக்கனி, மீனவ நண்பன், இன்று போல் என்றும் வாழ்க உள்ளிட்ட படங்கள் அதிக வசூல் செய்த படங்களாக மாறியது குறிப்பிடத்தக்கது. இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளை காண சினி டைம்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.